ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலினா தமிழச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து கைக்குத்தல் அரிசியை வச்சு நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாங்க. இந்த கைக்குத்தல் அரிசி வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்குறேன், ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்த்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய காலை வணக்கங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். நான் வந்துட்டு எல்லாமே காயெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம வந்து போட போகிறோம். அடுத்தது வந்து இந்த பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை நம்ம அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். கைக்குத்தல் அரிசி வந்து இந்த கைக்குத்தல் அரிசி வந்து எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்குது, ப்ரௌனாக இருக்குது. பார்த்தீங்களா? இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கும் கைக்குத்தல் அரிசி. இது நான் இப்போ தான் வந்து நான் கேள்விப்படுறேன். இது வந்துட்டு சோம்பு, லவங்கம், அப்புறம் வந்து ஜாவித்ரி, அப்புறம் ஸ்டாரு, முந்திரி, ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அடுத்தது இது என்னன்னா, உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு நான் அன்னைக்கு அரைச்சி வச்சது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது 3 சேர்த்து இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது வந்து ஜூஸாக பயன்படுத்திக்கலாம். இதில் கொஞ்சோண்டு லெமனு, இஞ்சி, இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து நம்ம தேன் கலந்து குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எனர்ஜிக்காக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு புதினா ரைஸு, அப்புறம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் ஜூஸாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சட்னி, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி, தொகையில் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து தண்ணியை வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கணும். சட்னி, தொகையெல்லாம் அரைக்கும் போது தேங்காய், புளி வச்சுட்டு இந்த இதை போட்டு கடாயில் போட்டு ஒரு வதக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்தோம்னா நம்மளுக்கு புதினா தொகையில், புதினா சட்னி, அப்புறம் வந்து புதினா ரைஸு எல்லாமே நம்ம இதில் வந்து நிறைய மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அடுத்தது கேரட், பீன்ஸ் ரெண்டுத்தையும் போட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் நிறைய பொருளாக போட்டு எல்லாம் செய்யணும்னு செய்கிறேன். வேஸ்ட் ஆகாமல் நம்ம செஞ்சதுக்கு டேஸ்ட்டாக வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா
பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், ஓகேங்களா? போதும். பயங்கர நெடியாக இருக்குது. நான் இதெல்லாம் வந்து என்னென்ன அரைச்சன்றது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். எல்லாமே அரைச்சிட்டேன். தனியாத்தூள் அரைச்சிட்டேன், மிளகாத்தூள் அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த காஷ்மீர் சில்லி தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டேன். ரசப்பொடி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. அப்புறமா அடுத்தது அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த அரிசியை போட்டுப்போம். இது வந்து 1.5 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இதையே வாங்கி பயன்படுத்திக்கலாம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செய்யும் போதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாகவே பேசுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம், பேசுவோம். அப்போ தான் வந்து நல்லா வரும். அப்புறமா உப்பு, கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் மட்டன் பிரியாணி போட்டிருந்தா, சரி மட்டன் பிரியாணி இதில் மட்டன் மசாலா போட்டிருந்தா மட்டன் பிரியாணி மாதிரியே வாசனையாக வந்திருக்கும். நான் சிக்கன் மசாலா போடுறேன். நான் கொஞ்சம் தான் போடுறேன். கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். ஜிஆர்பி நெய் தான் வந்துட்டு போட போகிறேன். இதுதான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது, நல்லா இருக்குது ஸ்மெல்லு. அதனால் ஆவின் தான் வாங்கிட்டு இருந்தேன் இவ்வளோ மாதமாக. நான் இனிமேல் வந்து ஆவினில் வந்து என்னவோ டால்டா ஸ்மெல் தான் வருது. அது மாதிரி சாப்பாடு ஆறிட்டோடனே ஒரு மாதிரி டால்டா போட்டால் எப்படி அப்படியே பிசு பிசுன்னு ஓட்டும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆவின் நெய்லேருந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக இந்த டால்டா கலக்குறாங்க, அது நல்லா தெரியுது. அதனால் ஆவின் வாங்கலை, இந்த ஜிஆர்பி நெய் தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுதான் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த ஆக்சுவலாக எவ்வளோ விசில் வர்றது அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு விசில் வந்தோடனே பார்ப்போம். அப்புறமா இன்னொன்று வந்துட்டு இந்த லைட்டர் வாங்கிட்டேன். இந்த லைட்டர் வந்து நான் நிறைய வாட்டி வந்து ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டது ஏன் வரலன்னு தெரியல. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன், வரவே இல்லை. சரி நான் வெளியில் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து என்னால் இதை வாங்கவே முடியாத போயிடுச்சு. அதனால வந்து நான் வந்து இதை எதுக்கு வாங்கினேன்னா, கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு இல்லை, இது விளக்கு ஏற்றுறதுக்கு. இந்த விளக்கு ஏற்றும் போது மேட்ச் பாக்ஸில் பற்ற வச்சு இப்படி பற்ற வச்சாலும் அந்த புகை வந்து மூக்குக்குள்ளே போகுது. இப்படி வச்சு எங்கேயோ வச்சு பற்ற வச்சு இப்படி வச்சாலும் இப்படி தான் வருது. அதுவும் எனக்கு அந்த புகை வந்து எனக்கு ஆக மாட்டேங்குது. எண்ணெயே தேடி வரா மாதிரி இருக்குது. ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுன்னா அதனால் அது மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமாகவே நான் இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த மேட்ச் பாக்ஸால். அதனால அதை வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி வாங்கணும். எவ்வளோ பொருளுங்களை வாங்குறேன், எவ்வளோ வாங்கிட்டு வேஸ்ட்டாக போடுறேன், சரியாக இல்லைன்னு தூக்கி போடுறேன், எல்லாம் பண்ணுறேன்.
ஆனால் எது இது எப்பப்போ வரணுன்றது இருக்கு போல இருக்குது. அவ்வளோ வருஷமாக நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு இதை தேடி தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மொபைல் வந்து 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்துச்சு என் ஃபோனு. அது கொஞ்சம் சவுண்டு வராமல் கொஞ்சம் இறக்குங்கக்கா ஏதோ முக்கார் பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறமா நான் என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை என் கண்ணில் பார்த்தேன். இது ஒன்றே ஒன்று தான் இருந்தது. இதை நான் வந்து வாங்கி வந்துட்டேன். இது வாங்கி வந்துட்டு இதில் தான் வந்து இது பாருங்கள் அழகாக வருது. இதில் தான் வந்து விளக்கு ஏற்றுறேன். காலையில் பிரம்ம முகூர்த்த தீபத்தை வந்து இதில் தான் ஏற்றுறேன். ரொம்ப ரொம்ப இது பெரிய சாதனையாக எனக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. இது கிடைச்ச உடனே இந்த சந்திரமுகியில் அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த இதை ஒட்டியாலும் இது மாதிரி அந்த நகை இந்த நகைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு திடீர்னு பார்த்தோன்னே அது எடுங்க 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 சீக்கிரம் எடுங்க, ஐயோ இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், சீக்கிரம் எடுங்க எடுங்க. இது வேறுனா கலர் கலராக ஒரு 4-5 கலர் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக இருக்கா அப்படின்னு. ஒன்றே ஒன்றா இருக்கு மேடம், நான் உங்களுக்கு வர வச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சின்ன பொருள் கிடைச்சதில் ஒரு சின்ன சந்தோஷம் சொல்ல முடியாது, பெரிய சந்தோஷமே சொல்லலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. வாங்க நம்ம வந்து செஞ்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு நான் பார்ப்போம். நான் பூ வச்சுருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒயிட் வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து ஸ்பைடர் லில்லி, செம்ம வாசனையாக இருக்கும். நான் பழைய வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருப்பேன். நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இதை வச்சுருப்பேன் நான் பழைய வீட்டில். இப்போ வந்து மாடியில் தான் வச்சுருக்கேன். நிறைய செடி வச்சுருக்கேன். இது வந்துட்டு வைலட் கலரு, வைலட் இல்லை, அதாவது வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க. வாடாமல்லி கலர் சாமந்தியும் எல்லோ கலர் சாமந்தியும். அடுத்தது வந்துட்டு நித்திய கல்யாணி, ஒயிட் கலர் பிங்க் கலர் வந்துட்டு மதருக்கு வந்து இன்றைக்கி இந்த பூவெல்லாம் கலெக்ஷன் ஆச்சு எனக்கு. அதனால நம்ம மாடியிலேருந்து இதெல்லாம் பறிச்சுன்னு வந்து இன்றைக்கி மதருக்கு அழகாக வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்னும் நிறையா பூ இருக்குது. ஆனால் வந்து அதுக்கான பவுல்லாம் வந்து கரெக்டான பவுல் இல்லை. அதை வந்து தண்ணியில் தான் போட்டுக்கணும் எல்லா பூவும். அதனால் நான் இது வந்து இங்கே மதருக்கு வந்து இந்த இடத்துல வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்ம நாய்க்குட்டிங்களுக்குலாம் சாப்பாடு வந்து என்னென்னா முட்டை, 3 பேருக்கு 3 முட்டை வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்குள்ளே மறந்துருக்கு, 3 முட்டை வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கோழிக்கால் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஈரல் வந்துட்டு உள்ளவா மறந்து அதோ ஈரல் கோழி சாஃப்ட் ஈரல். அடுத்தது வந்து இது ஸ்வீட் பொட்டேட்டோ. இதெல்லாம் போட்டு இவங்களுக்கு நல்ல சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம நாய்க்குட்டிகளுக்கான சாப்பாடு. வந்துட்டு கஞ்சி, இது வந்து சத்து மாவு கஞ்சி. இதில் வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு சும்மா ஒரு நெகக்கண் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். கஞ்சி வந்து இன்றைக்கி நம்ம காலையில் குடிக்கிறதுக்கு. மதியம் வந்து லஞ்சு வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன், கை குத்தல் அரிசி வச்சு மத்தியானம் லஞ்சுக்கு. இப்போ வந்துட்டு இந்த சத்து மாவு கஞ்சி நம்ம சாப்பிடுவோம். அடுத்தது இதுலேயும் அதே தான், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, நாட்டு சக்கரை இதை போட்டு சத்து மாவு கஞ்சி காலையில். இதுக்கு முன்னாடி என்ன குடிச்சேன்னா, காலையில் எழுந்தோடனே கேரட் வந்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டிட்டு தேன் கலந்து குடித்தேன். காலையில் வந்து கேரட் ஜூஸ் குடித்தேன். இப்போ வந்து மணி ஒரு 9:30 மணி இருக்குது. 9:30 மணிக்கு வந்துட்டு சத்து மாவு கஞ்சி குடிக்கிறேன். அடுத்தது நம்ம யோகா கிளாஸ்க்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிடுவேன். நான் யோகா கிளாஸில் வந்துட்டு யோகா வந்து டெய்லி வந்து என்னென்ன செய்கிறேன்றதை அதாவது டெய்லி எடுக்க முடியாது, ஒரு 3 நாளுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னோ நான் உங்களுக்கு அதில் எனக்கு டீச் பண்ணுறவங்க வந்து அதில் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட. என்னென்ன பிரச்சனை, என்னென்ன ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்றது இருக்குது இதில். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் சேர்த்தா மாதிரி 3 நாள் பொறுத்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்துடுறேன். ஏன்னா எல்லோரும் வருவாங்க கிளாஸ்க்கு, அதனால எல்லோரும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஈவினிங் வரணிட்டு என்னோடய எக்ஸசைஸ் நான் ஈவினிங் செஞ்சுட்டு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம். முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு சுட இருக்குது. இங்கே பாருங்கள், சரியாக தெரியல, இங்கே வரையிருங்க. சாப்பாடு இதோ வெஜிடபிள் பிரியாணி. இது வந்துட்டு நான் பிரியாக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிஃபனு, பிரியாவுக்கு ஒரு டிஃபன் எடுத்துக்கிட்டேன். அந்த சைடு தான் வந்து யோகா கிளாஸு. அதனால் நான் போயிட்டு யோகா கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா
வந்து சாப்பிடுவேன். இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு சுவை பார்ப்போம். தெரியுதுங்களா? நல்லா டேஸ்ட் ஆகுது. ஆனால் வந்து எனக்கு வந்து பாசுமதி அரிசி, அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க சீரக சம்பா, அதை விட இது வந்து கம்மி தான். இது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாசுமதி அரிசியும் பிடிக்கும், அந்த சீரக சம்பா அரிசி அதுவும் எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு பிடிச்சது பாசுமதி அரிசி. இது வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும் உடம்புக்கு நல்லதுன்றாங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க. உடம்புக்கு நல்லதான். ஆனால் எனக்கு உடம்புக்கு நல்லதானாலும் இனிமேல் வந்துட்டு எனக்கு இதை பிடிக்கல சாப்பிட்றதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா போட்டிருக்கேன். அதனுடைய பொருள்லாம் வந்து நல்லா போட்டு நல்லா சூப்பராக சுவையாக இருக்குது. ஆனால் வந்து இந்த அரிசினுடைய இது வந்து எனக்கு மெல்றதுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் அரிசியை மெல்ற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு வந்து அதில் ஈடுபாடு இல்லை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். இது யோகா கிளாஸ் கிளம்பலாம் வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன நான் பண்ணுறேன்றது எல்லாத்தையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது என்ன முடிஞ்ச அளவுக்கு காலை செடிக்கு தண்ணி ஊற்றுறது மட்டும் நான் எடுக்கலை. என்ன அப்போ சார்ஜ் இல்லை ஃபோனில், என்னால் சார்ஜ் போட்டு போயிருந்தேன். அப்புறம் சார்ஜ் போட்டோடனே கொஞ்சம் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். நம்ம மதருக்கு வந்துட்டு பூ டெக்கரேஷன் மேலே மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை போட்டிருக்கேன். அடுத்தது நம்மளுடைய லைட்டர் அது போட்டிருக்கேன். அடுத்தது வந்து வேறு என்னென்ன இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன்ட்டு இதோ அம்மாவுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறேன். அவங்களுக்கு ஒரு பாக்ஸு, பிரியாவுக்கு ஒரு பாக்ஸு. இன்றைக்கி என்னென்ன பண்ணுன்றதை நம்ம அப்படியே கண்டினியூவாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம். ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க. இப்போ நான் வந்து யோகா கிளாஸ் போகிறேன் வாங்க.